அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய சேனலில் கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி, புலமை பித்தன், பூவை செங்குட்டுவன் இவங்களை பற்றிலாம் நம்ம வந்து கவிஞர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் எம்ஜிஆரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதை பற்றி கமெண்ட்ஸில் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்காக அறிவோம் எம்ஜிஆரை அப்படிங்கிற ஒரு புதிய சீரீஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை பற்றின முக்கியமான விஷயங்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தவறு செய்த தன்னுடைய நண்பரை, ஒரு தயாரிப்பாளரை மன்னித்து மீண்டும் அவருக்கு வாழ்க்கை கொடுத்த எம்ஜிஆர். அந்த நண்பர் யார், அவர் என்ன தவறு செஞ்சார், எப்படி எம்ஜிஆர் அவரை மன்னித்து மறுபடியும் அவரை வந்து வாழ்க்கையில் வந்து உயர்த்தி விட்டார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஜிஆரை வச்சு பல படங்கள் தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் தான் ஜிஎன் வேலுமணி அவர்கள். ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் வச்சு தான் அவர் படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எம்ஜிஆரோட நடுவில் ஒரு நட்பு ஏற்பட்டு இப்போ அவரை வச்சு நிறைய படங்கள் அவர் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். இந்த சூழ்நிலையில் 1968 வருஷம் குடியிருந்த கோயில் அப்படிங்கிற ஒரு படத்தை ஜிஎன் வேலுமணி அவர்கள் எம்ஜிஆரை வச்சு ஆரம்பிக்கிறார். பொதுவாக எம்ஜிஆருடைய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிற தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களும் படத்தோட தேதி அறிவித்த அந்த சூழ்நிலையிலே வந்து அட்வான்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வச்சு வந்து படம் எடுக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெல்லாம் தெரியும் எம்ஜிஆருடைய படம்னா நல்லா ஓடும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இந்த விநியோகஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட நெருங்கின தொடர்பில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருப்பார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் படத்தை எடுத்து கொண்டு போய் தேட்டரில் ஓட்டுவார். அதனால் மக்கள் எங்கே விசில் அடிக்கிறாங்க, எங்கே கை தட்டுறாங்க, இதெல்லாம் அவருக்கு வந்து தெரியும். அப்போ மக்களுடைய ரசனையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களோட பேசிக்கிட்டே இருப்பார் எம்ஜிஆர். அதனால் அவங்களுக்கும் வந்து எம்ஜிஆரோட ஒரு நல்ல தொடர்பும் மரியாதையும் இருந்தது. இப்படி இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கெலாம் அட்வான்ஸ் கொடுத்து தான், ஒரு ரேட்டு பேசி தான் அந்த குடியிருந்த கோயில் படம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. பொதுவாக எம்ஜிஆருடைய படம்னா ப்ராப்பராக ஷூட்டிங் முடிஞ்சு ப்ராப்பராக அந்த ரிலீஸ் தேதிக்கு முன்னாடியே படப்பெட்டியெல்லாம் வந்து எல்லார் கைக்கு போய் சேர்ந்துடும். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் போய் ஜிஎன் வேலுமணியுடைய அலுவலகத்தில் படப்பெட்டியை வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தா அவர் வந்து அங்கே இல்லை. அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேசின தொகைக்கு படத்தை வந்து கொடுக்க முடியாது, எல்லாரும் 5000 ரூபா கூட கொடுத்தீங்கன்னா தான் படத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். 5000 ரூபா அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய தொகை. இன்றைக்கி வந்து ஒரு 5 லட்ச ரூபா மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, விநியோகஸ்தர்களுக்கெல்லாம். என்னங்க, படத்துக்கு ஏற்கனவே ஒரு ரேட்டு பேசியாச்சு, இப்போ வந்து நீங்கள் 5000 ரூபா கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்க முடியும், நீங்கள் ப்ரொடியூசர் வர சொல்லுங்கள், நாங்கள் அவர்கிட்ட வந்து நாங்கள் பேசிக்கிறோம், எங்கே வேலுமணி அவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்த்தா அவர் வந்து ஊரில் இல்லை. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரின்னு சொல்லி இந்த பிரச்சனையை இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க. எம்ஜிஆருக்கு இதை கேட்டோடனே ரொம்ப பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அவருக்கு தொழிலில் சொன்ன மாதிரி இருக்கணும். என்னடா அது, பேசின தொகையை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் 5000 ரூபாய் அதிகமாக கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜிஎன் வேலுமணிக்கு அவரை வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் ஊரில் இல்லைன்னு தெரியுது. இது வந்து எம்ஜிஆருக்கு மேலும் கோபம் வருது. இப்போ அவரால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவும் முடியல. இப்போ எம்ஜிஆர் ஒரு வழியை யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கள், வேறு வழி இல்லை, அவங்க சொன்ன மாதிரியே 5000 ரூபா கூட கொடுத்து இந்த படத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க. உண்மையிலே இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு அதுக்கு மேலே லாபம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக கொடுக்குற இந்த தொகை உங்களுக்கு நஷ்டமானுச்சுன்னா அதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்து நான் சரி கட்டுறேன். படம் வெளியானதற்கு பிறகு நம்ம அவரை சந்தித்து இந்த பிரச்சனையை பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விநியோகஸ்தர்களும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஆளுக்கு 5000 ரூபா அதிகமாக கொடுத்து இந்த படத்தை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த படமும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுகிறது. படம் ரிலீஸ் ஆனதற்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ப்ரொடியூசர் ஜிஎன் வேலுமணி அவர்கள் வராரு. படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் அவருக்கு வந்து தெரியுது. கூடவே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இந்த பிரச்சனையை எம்ஜிஆர் கிட்ட வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரியுது. அவர் உள்ளூரை பயந்துக்கிட்டு எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. பேசினோன்னே ஜிஎன் வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, அண்ணே நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்கான், நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான், அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அதையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். சரி, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்டெல்லாம் 5000 ரூபா பணம் கூட கேட்டிங்களாமே, எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜிஎன் வேலுமணிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா தலைவர் டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் செலவு அதிகமாகி பட்ஜெட்டு கூடி போச்சு, அதனால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்டையும் பேசின தொகைக்கு மேலே ஒரு 5000 ரூபா மட்டும் கூட கேட்குற மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஒன்று நம்ம அடுத்து எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த படத்தில் அதை வந்து சரி பண்ணிடுறேன், அடுத்த படத்துக்கு கதை ரெடியாக இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விவரம் சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வரேன், என்ன இப்போ வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம், என்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட நீங்கள் பேசின தொகையை விட பணம் அதிகமாக கேட்டிங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து வாக்கு தவறிட்டீங்க, அதனால் இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான படமும் நான் வந்து நடித்து கொடுக்க மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜிஎன் வேலுமணி எம்ஜிஆரை தொடர்பு கொள்றதுக்கு அடிக்கடி முயற்சி பண்ணுறார். ஆனால் எம்ஜிஆர் வந்து பேச மறுக்கிறார்.
இப்போ என்ன பண்ணுறது? இப்போ மறுபடியும் வேறு சிவாஜிக்கிட்டையும் போக முடியாது. ஏன்னா சிவாஜிக்கிட்ட இருந்தால் ஜிஎன் வேலுமணி எம்ஜிஆர் கிட்ட வந்திருக்காரு. இப்போ வேறு வழி இல்லாமல் முத்துராமனை வச்சு நம்ம வீட்டு தெய்வம் அப்படின்னு ஒரு படத்தை ஜிஎன் வேலுமணி எடுக்கிறார். அந்த படம் ஏதோ ஒரு மாதிரி ஓடிடுது, நல்லா ஓடிடுது. இதற்கு பிறகு நம்ம பக்தி படமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அபிராமி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுது, படுதோல்வி அடைஞ்சு பெரிய அளவுக்கு நஷ்டம் வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு ஜிஎன் வேலுமணி அவர்கள். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறது, அப்படி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னே புரியாமல் அவருடைய நண்பர் திரைக்கதை ஆசிரியர் மகாலட்சுமணனை பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த அன்னை அபிராமி படம் சரியாகவே ஓடலை, ரொம்ப நஷ்டத்தில் கடன் பிரச்சனையில் இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ஆலோசனை கேட்கும்போது அவர் வந்து சொல்லியிருக்கார், ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னால் அதற்கு ஒரே வழி எம்ஜிஆர் தான். அவரை வச்சு ஒரு படம் எடுங்க, மறுபடியும் நல்ல லாபம் கிடைக்கும், எல்லா கடனையும் அடைச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே இவர் அதுக்கு பதிலுக்கு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே அந்த குடியிருந்த கோயில் பிரச்சனையிலே அவர் கொஞ்ச நாளாக என்கிட்ட வந்து பேசுறது இல்லை, எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தடவை நான் முயற்சி பண்ணியும் பேச முடியலை, இப்போ நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவர்கிட்ட போய் படம் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ நான் போனால் ஒத்துக்க மாட்டார், நீங்களே என் சார்பில் போய் எப்படியாவது எம்ஜிஆர் வந்து ஒரு படத்துக்கு ஒத்துக்குவீங்க, ஆனால் நான் அனுப்புனதா மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஜிஎன் வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஜிஎன் வேலுமணிக்காக எம்ஜிஆரை சந்தித்து பேசுகிறதுக்காக மகாலட்சுமணன் அவர்கள் தோட்டத்துக்கு போகிறார். அப்போ தான் எம்ஜிஆர் எவ்வளோ புத்திசாலி அப்படிங்கிற விஷயத்த மகாலட்சுமணன் அவர்கள் தெரிஞ்சுக்கிறார். இது என்ன ஆகுது அப்படின்னா, ஜிஎன் வேலுமணிக்காகத்தான் மகாலட்சுமணன் தன்னை சந்தித்து பேச வராரு அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எம்ஜிஆர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ வந்து உட்காந்தோன்னே எப்படா அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் மகாலட்சுமணன் ஒரு பீடிகை போகிறார். அண்ணே, எல்லா மனுஷங்களும் வாழ்க்கையில் தவறு செய்கிறாங்க, அதற்கு அவங்க காரணம் இல்லை, அவங்க சூழ்நிலை தானே அவங்கள வந்து தவறு செய்ய வச்சிருது இல்லையா அப்படின்னு இருக்கார். உடனே எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தவறு அப்படிங்கிறது இயல்பாக வந்து தெரியாமல் வந்து நடக்கணும், அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இல்லையா, அவங்கள கூட வந்து நம்ம வந்து ஏற்றுக்கலாம், கூட வச்சுக்கலாம். ஆனால் இன்னென்ன காரணத்தினால தான் நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் வந்து நம்ம மன்னிக்கவும் கூடாது, கூடையும் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜிஎன் வேலுமணி பற்றி பேச்ச ஆரம்பிக்க முன்னாடியே எம்ஜிஆர் வந்து அதை வந்து தடுத்துறாரு. என்னடா நம்ம இப்படி ஒரு பீடிகை போட்டு போகலான்னு பார்த்தா இவர் ஆரம்பத்திலே அணைக்கட்டி தடுக்கிறாரு, சரி நம்ம நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் ஜிஎன் வேலுமணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது கேட்டோன்னே எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. சரி, முத்துராமனை வச்சு தான் இப்போ ஒரு படம் எடுத்தது நல்லா தான் ஓடிச்சே அப்படின்னு இருக்காரு. இல்லைண்ணே, அதுக்கப்புறம் அன்னை அபிராமின்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த படம் சரியாக போகலை, ரொம்ப பண பிரச்சனையில் இப்போ வந்து இருக்காரு அப்படின்னு இருக்காரு. சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவருக்கு ஒரு படம் நடித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வசதியாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இல்லை ஏற்கனவே குடியிருந்த கோயில் படத்துலேயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஜிஎன் வேலுமணிக்கு நான் படம் நடிக்கிறதுலன்னு நான் சொல்லிட்டேன், அதில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் மகாலட்சுமணன் அவர்கள் பேச்சை வந்து விடுற மாதிரி இல்லை. அவர் சொல்லியிருக்காரு, இல்லைண்ணே அன்னை அபிராமி படம் வந்து ரொம்பவே நஷ்டமாயிடுச்சு, அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் கேஆர் விஜயோடைய கணவர் வேலாயுதம் அவர்கள் தான், அவரும் உங்களுக்கு நண்பர், வேணா நீங்களே ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவாருண்ணே அப்படின்னோடனே எம்ஜிஆர் வந்து கேஆர் விஜயோடைய கணவர் வேலாயுதத்துக்கு இவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். ஜிஎன் வேலுமணி உண்மையிலே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சோன்னா உண்மையிலே வருத்தப்படுறார். சரி, என்ன பண்ணலாம், அவர் ஏற்கனவே ஒரு தவறு பண்ணியிருக்காரு, இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு எப்படி வந்து ஒரு தீர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கடைசியாக எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சரி, ஜிஎன் வேலுமணியை நாளைக்கு என்னை சத்யா ஸ்டுடியோவில் வந்து சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வேலுமணி அவர்கள் சத்யா ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. அவர் செஞ்ச அந்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு. அதை எம்ஜிஆர் மனமாற ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த ஒரு படமும் நடிக்கிறதுக்கு வந்து சம்மதிக்கிறார். அப்படி அந்த இடத்துல ஒரு படம் முடிவாகிறது. அந்த படம் தாங்க நான் ஏன் பிறந்தேன். இந்த நான் ஏன் பிறந்தேன் படம் வெளிவருது, மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. அது வரைக்கும் பணப்பிரச்சனையில் இருந்த ஜிஎன் வேலுமணி அவர்கள் இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரார். தன்னுடைய நண்பராகவே இருந்தாலும் அவர் ஒரு தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடிய ஒரு குணம் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அதே நேரத்தில் அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு குழந்தை மனமும் அவரிடம் இருந்தது. எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த செய்தி நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்த எம்ஜிஆர் அவர்களை குறித்து சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.